விஜய் என்பதனால் நம்ம ஆளுநரை எல்லாம் நியாயப்படுத்துற நிலைமைக்கு வந்துட்டோமோ நம்ம? சத்தியமா கிடையாது. ஆ. விஜயோட அந்த என்ன சொல்றது மேட்டுக்குடித்தனம், இறங்கி போவாத தனம். சார் அது 3 முறை போயிட்டார் சார் ஏங்க கவர்னர். ஆளுநர் வீட்டுக்கு போயிட்டு நாக்கு தான் வழிக்கணும். எங்க போணுமோ அங்க போனோம். மத்த ஆளுநருக்கும் உங்களுக்கும் என்ன பஞ்சாயத்து? 118 ஆமா. 118ஓட வரேன். ம். லெட்டர் ரெடி பண்ணி வை. அவ்வளவுதான் உனக்கும் எனக்கும். இந்த பூங்கொத்து கொடுக்கறது மாலை அதெல்லாம் கூட சும்மா. ம். ஓகேங்களா? ம். 118 தானே 118ஓட வரேன். இப்போ படத்துல எல்லாம் பார்ப்பீங்களா, புஷ்பா படத்துல எல்லாம் என்ன பண்றாங்க? மங்களம் சீனா விட நான் இறங்குறேன் அப்படின்னா இறக்கி காட்டணும். பஞ்சு டைலாக் பேசினா பத்தாது. நான் என்ன சொல்றேன்னா, இதுல கோவப்படுறதுக்கோ இது பண்றதுக்கோ எதுவும் இல்லை. உட்காந்து அமைதியா 118க்கு மேல என்ன பண்ணணும் பண்ணிட்டு இதை சரி செய்யணும். இன்னொன்னு, ம். மத்திய அரசை பகைச்சிக்கிட்டாரு. எப்படி? ராகுல் காந்தியை கூப்பிட்டு நீங்க குசலம் விசாரிச்சீங்க. இது என்னங்க அவர் ஆட்சி அமைக்க வேண்டாமா? இல்ல 113 118க்கு மேல இருந்தா நீங்க பண்ணுங்க. ரைட்டா? 118க்கு மேல இருந்தா நீங்க யாருகிட்ட வேணா சண்டை போடுங்க. சார் இது என்ன சார் ராகுல் காந்தியை சேர்த்து கூடாது? ராகுல் காந்தி தாங்க கெடுத்தது. இதை கெடுத்து விட்டதே ராகுல் காந்தி தான். காங்கிரஸ் கட்சி தான் இதை கெடுத்து விட்டது. தாவேக்காவை இன்னைக்கு நடுத்தர்ல நிறுத்தி இருக்கிறதே காங்கிரஸ் கட்சி தான். நடுத்தர்ல நிறுத்தி இருக்கிறாங்க தாவேக்காவை. உறவாடி கெடுத்திருக்கிறாங்க. ஒப்பனா சொல்லணும். அதான் இதான் தமிழ்நாட்டினுடைய மக்கள் மீது நலன் இல்லாம, விஜய் முதல்வர் ஆகணுன்ற எண்ணம் இல்லாம சிறுபிள்ளைத்தனமா போயிட்டு மத்திய அரசு சொரிஞ்சு விட்டுருக்கு.